கையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். யாரையும் கண்டுக்காத, சாப்பிடு, நல்லா சாப்பிடணும் அப்படின்னாரு. ஏன்னா உன் வயசு, உனக்கு என்ன வயசு, நீ எவ்வளோ சின்னவ, உன்னை விட வயசில் 8 வயசு 10 வயசு பெரியவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளோ கெத்தாக உடம்ப வச்சுக்கிறாங்க, எக்ஸசைஸ் போடுறாங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, ஏம்மா அப்படி? ஏவிஎம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் கமல் சார் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மீடியம் ரேஞ்ச் டைரக்டரோட ஒரு மீடியம் ரேஞ்சு படம் பண்ணுறாங்க. அவங்க சரித்திரத்திலே அது முதல் தடவை. பட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் லிவிங்ஸில் இருந்தால் செகண்ட் டே இல்லை. சார்கிட்ட சொல்லாமல் சாரோட முக்கியமான 3 அசோசியேட்ஸ் ஓடி போயிட்டாங்க. எல்லாமே சார் தனியாக, ஏய் மஞ்சள் கலர் போட்டு ஒரு பொம்பளை அந்த புடவை கட்டிட்டாங்க நின்னாயா, யாராவது ஒரு மஞ்சள் புடவை இருக்கா, மஞ்சள் புடவை கட்டிட்டு ஆம்பளை யாராவது வந்து இல்லையா, இப்படி கஷ்டப்பட்டார், வெளியவே சொல்ல முடியல. அதனால தான் அந்த படத்தில் கிளாஸ் ரூமில் ஒரு சீன் வச்சுட்டு கடைசியில் ஒரு திட்டுவார், குரு துரோகிங்களான்னு திட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் மறுபடியும் நீங்கள் ஒரு முறை எடுத்தாலும் அந்த காலகட்டத்தை விட இப்போ ஹிட் ஆகும். ஒரு கதையை கூட நீங்கள் வந்து மாற்றி நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட படங்களை இயக்குன ஒரே டைரக்டர் கே பாக்யராஜ். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றார் போல படம் எடுத்தவர். மற்ற இயக்குனரை பாருங்க, அன்னைக்கு எடுத்த அந்த படம் இப்போ எடுத்து பண்ண முடியாது. இத்தனை படம் அவருடைய படம் அவருக்கு தெரியாமல் திருடி நான் நடிச்சிருக்கேன் மற்ற இடங்கள்ல. அவர் தெரிகிறப்ப என்ன மேம்? நான் சார் கண்டதரகசாணி படத்தை வந்து நான் வந்து மலையாளத்தில் பண்ணி பெஸ்ட் ஆக்ட்ரஸ், கன்னடத்தில் என் 2வது படம் அதே தான் சார். அந்த படம் எடுக்கிறாங்க சார் கேஸ் போடுங்க சார் அப்படிம்பேன். நான் வந்து அவங்க ஆசைப்பட்டு தானே எடுக்கிறாங்க, அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு இல்லை, அப்போ அதை எனக்கு சந்தோஷம் தானேம்மா அப்படிம்பார். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Daily low GI wellness sugar. Vella chakkarayil nalla chakkarai. கடைசியாக என்ன மேம் பேசிகிட்டு இருந்தார்? அங்கே ஆடியோ லான்ச்சில் நான் ப்ரெட்டு சாப்பிட்டேன். காலையிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல. அப்போவே என்கிட்ட கேட்டார், என்ன முகம் ஒரு மாதிரி வாடினாப்பில் இருக்குன்னு. ஒன்றும் சாப்பிடல சார், ஏற்கனவே கொஞ்சம் அல்சருடைய ப்ராப்ளம் இருக்குது சார், எனக்கு ரொம்ப காரம் சாப்பிடுவேன். ஸோ 2-3 தடவை என்கிட்ட நடுவில் சொன்னார், இந்த மாதிரி நிறைய காரம் சாப்பிடாத, நீ காரம் சாப்பிட்றது அல்சரில் கொண்டு போய் விட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், அப்படி தான் சார் விட்டுடுச்சு. அதனால் எனக்கு சுத்தமாக காரசாரமே இல்லாமல் சாப்பிடும்போது சப்புன்னு இருக்குது பல நேரங்களில். அதனால் நான் லிக்விடாக குடிச்சிட்டேன் சார். நான் வெள்ளி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், எம்பது குடிக்கல. ஐயோ கட்டி ஏதாவது ஒன்று சாப்பிட்ருமா அப்படி இதாக தான் வச்சுருக்கேன், ப்ரெட்டெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படின்னாரு. நான் எடுத்து சாப்பிட்டா அந்த பக்கம் ராதிகா கலாய்க்கிறாங்க, ஏய் இவ்வளோ கேமரா இருக்குது, நீ கொஞ்சம் கூட இதே இல்லாமல் சாப்பிட்ற அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அவ்வளோ கேமரா இருக்கிறதுக்காக கேமரா எல்லாம் மாற்றிட்டு போய் சாப்பிட முடியுமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மேடையில் யாரோ ஏதோ பேசுனதுக்கு என்னமோ சொல்லி என்ன கலாட்டை பண்ண, ஏய் என்னடி சொல்கிறாரு அவர் அப்படின்ட்டு என்னமோ கலாய்ச்சாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்த உடனே, இந்த பார் எல்லாம் கேமராவில் கவனிக்கிறாங்க, நீ எதுக்கு தனியாக ப்ரெட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா. இல்லை சார் இவங்களை கொஞ்சம் எழுந்து போக சொல்லுங்கள் சார். இல்லை பண்ண நான் அப்படி வர்றேன், நீ இங்கே இப்படி தான் வாங்க சார் அப்படின்னாரு. இப்படி பேசிகிட்டே இருந்துட்டு மேடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஷூட்டிங்கில் வந்து அந்த ஜூஸ் குடித்த மாதிரியே ப்ரெட்டு சாப்பிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. பார் யார் கலாய்ச்சாலும் சரி, கையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். யாரையும் கண்டுக்காத, சாப்பிடு, நல்லா சாப்பிடணும் அப்படின்னாரு. ஏன்னா உன் வயசு, உனக்கு என்ன வயசு, நீ எவ்வளோ சின்னவ, உன்னை விட வயசில் 8 வயசு 10 வயசு பெரியவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளோ கெத்தாக உடம்ப வச்சுக்கிறாங்க, எக்ஸசைஸ் போடுறாங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, ஏம்மா அப்படி? இனிமேலாவது பண்ணணுமா, ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், கால் எல்லாம் இல்லைன்னா நமக்கு அப்புறம் வீக் ஆகிடுவேன் அப்படின்னாரு. சரிங்க சார் பண்ணுறேன் சார். ஆமாம் எல்லாத்தையும் தலையை ஆட்டு. இப்படி தான் ஒரு டீச்சர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு அன்பாக பேசுகிறது, அன்பாக வந்து கண்டிக்கிறது, அப்படி தான் பேசுவார் எப்போவுமே. வெறும் கிராமம், ஓலப்பாளையங்கிற அந்த ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம். அங்கே மொத ஷூட்டிங் நடக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. அவங்க வந்து ஐயோ என்னென்ன சொல்லிக் கொடுக்குற, அந்த பொண்ணெலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது போல் இருக்குது, அதுக்கு புடவை கட்டி நடக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த மனுஷன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க.
அப்புறமா ஒரு சாயங்காலம் 7:30 மணி அந்த ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு படுக்கிற பழக்கம். அந்த 5 பாட்டு வரும். 5வது பாட்டு பாதி ஆன உடனே சேட்டலைட் ப்ரோக்ராம் போயிடும் தூர்தர்ஷனில். வேறு சேனல்லாம் கிடையாது, வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். சாப்பிட்டு அது முடிஞ்சிருச்சுன்னொடனே கையை கழுவ வேண்டியது. உடனே அம்மா போய் ஒன்றுக்கு போயிட்டு வந்து படு, நைட்டில் இல்லைன்னா பாயெல்லாம் கெடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாம் போவோம் பாத்ரூமில் ஒரு அடிதடி நடக்கும். அவள் போயிட்டு இறங்கவே மாட்டேன்றா, இவன் போயிட்டு இறங்கவே மாட்டேன்றா. ஒரு பாத்ரூம் தானே இருக்கும் அன்றைக்கி. எல்லாம் முடிச்சுட்டு வந்து வரிசையாக பாய போட்டு படுத்துருவோம். இதுதான் பழக்கம். காலையில் எனக்கு 7 மணி ஸ்கூலு. சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாங்க. தலைவடியாக தண்ணி ஊற்றி யூனிஃபார்ம் போட்டு ஒன்றும் பாதியமாக சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம். இது மாற்ற முடியல எனக்கு. அப்போ அந்த காலையில் அந்த நேரத்தில் முழிப்பு வந்துடுது. ஆனால் நைட்டெல்லாம் நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் ஜாஸ்தி போனது இல்லை இல்லைங்களா. அப்போ கல்கரி ட்ரெயின் இல்லை, அது வந்து நிலக்கரி. இப்போ ட்ரெயினில் இருந்து இறங்கும்போது ஒரே கை காலெல்லாம் கருப்பாகிடும். வெளியே இப்படி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தது, தூக்கம் வரல. அது ஓடுது, மரங்கள்லாம் ஓடுறதெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். 3 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. ஈரோடு 3 மணி, 2 நிமிஷம் தான் நிப்பாட்டுவாங்க. பெட்டெல்லாம் எடுத்து போட்டு நம்மளையும் சேர்த்து லக்கேஜ் மாதிரி எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அப்படி தான் இறங்கினேன். தூக்கமாக வருது. ஃபஸ்ட்டே வெயிலில் போய் இப்படி தூங்கிட்டு இருந்தேன் லொக்கேஷனில். 7 மணி ஆனோடனே அக்கம் பக்கத்தில் வீட்டில் 9 மணிக்கு தான் பிரேக் விடுவாங்க இல்லையா சினிமாவில். எனக்கு பசிக்குது. இப்போ அங்கே வீடுங்க இருக்கும். எனக்கு பசிக்குது அப்படின்னு, வாதாயி அப்படின்னு ஒரே ஒரு குழம்பு ஒரு சோறு இருக்கும். அது அழகாக உட்காந்து சாப்பிட்டு அவங்க கட்டில் டிலே படுத்துக்குவேன். இவர் தேட மாட்டாரா? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இடத்துல போய் தேடுங்க, அங்கே ஹீரோயின் வந்தாங்களா, அங்கே ஹீரோயின் வந்தாங்களா, அங்கே இப்போ ராதா வீட்டில் போய் பாரு, இவங்க வீட்டில் போய் பாரு, அவங்க வீட்டில் போய் பாரு. நான் அங்கே தான் இருப்பேன். என்ன தேடினா சொல்லாதீங்கம்மா, எனக்கு தூக்கமாக வருது. ஐயோ இப்படி கொண்டாந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே, நான் அங்கே தான் இருப்பேன். அப்போல்லாம் உங்களுக்கு அது மேலே கோவம் வருமா மேம்? நைட்டு உங்களுக்கு 9th தான் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமாம், எனக்கு ராத்திரி தூக்கத்தில் யார் கூப்பிட்டாலும் கோவம் வரும். அழுவேன். அழுதுகிட்டே தான் அந்த சின்னஞ்சிறுகளிய பாட்டு ஃபுல்லாகவும் அந்த நைட்டில் அசோக்குமார் வந்து நேச்சுரல் லைட்டு அந்த மாதிரி லைட்டை பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு எப்படி 9 மணி ஆகிடும். சரி பிரேக் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போம் அப்படிம்பாங்க. இந்த சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிற நேரம் எனக்கு தூக்கமான தூக்கத்தில் இருப்பேன். அழுதுகிட்டே தான், பரவாயில்ல அழுதுகிட்டே நடி. ஒரு நாள் 2 நாள் விட்டு பார்த்தாரு. பார்த்தா இது டெய்லி 7 மணிக்கு தான் தூங்கும் போல் இருக்குதுன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எது அழுதுகிட்டு நடிக்க வேண்டிய சீன் தான். அழு அழு, ஸ்டார்ட் கேமரா, அழு, பாடு, இப்படியே தான் அந்த பாட்டு ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே எனக்காக வந்து ரொம்ப சகிச்சுக்கிட்டார். ஏவிஎம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து ரஜினி சார் கமல் சார் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மீடியம் ரேஞ்ச் டைரக்டரோட ஒரு மீடியம் ரேஞ்சு படம் பண்ணுறாங்க. அவங்க சரித்திரத்திலே அது முதல் தடவை. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. டைரக்ஷன்னா எஸ்பி முத்துராமன், கமல் சார் இல்லை ரஜினி சார், கேமராமேன் பாபு. இதுதான் அவங்களுக்கு அந்த ரொட்டீன். இன்றைக்கு 2வது படமே வந்து சேம் அந்த டீமோடு தான். ஊருக்கு உபதேசம்னு டபுள் ரோல் ஒரு படம் பண்ணேன். ஸோ இப்படி இருந்த ஒரு நேரம், பல இன்னல்கள். அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு லிவிங்ஸ்டன் இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ஏவிஎம்மில் சாரை பார்க்குறதுக்கு அக்கா பேசுகிறதுக்காக போகும்போதும் லிவிங்ஸ்டன் அங்கே பார்த்தேன். இது மானாவரியாக உயரமாக இருக்க இந்த பொண்ணு, லிவி வந்து நின்று பாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப ஓவர் ஹைட்டாக தெரியுவேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால. ஆமாம் சார் ஓரளவுக்கு ஹைட்டு ஜாஸ்தி தான். செருப்பு எதாவது போட்டிருக்கேன்? இல்லை சார், ஹீல்ஸ் எல்லாம் போடுற பழக்கம் இல்லை எனக்கு அப்படின்னு. ஃபஸ்ட் டேயும் அந்த ஒரு வயக்காட்டில் சீன் எடுத்தாங்க. அங்கே வந்து லிவி தான் பொசிஷன்லாம் காமிச்சார், இங்கே தான் நிற்கணும், ஏவா பாப்பா இங்கே நில்லு அப்படின்னு அதட்டி பேசுகிறது. என் முகத்தில் தான் ஃபஸ்ட்டு பாண்டியராஜன் 500 ஆடி ஃபிலிம் ஏவிஎம்மில் வச்சு எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க, மேக்கப் போடணுமா போட வேண்டாமான்னு அசோக்குமார். ஸோ அது பாண்டியராஜன் எடுத்தார். அப்போ இவங்க எல்லாம் இருந்தாங்க ஏவிஎம்மில். பட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் லிவிங்ஸில் இருந்தால் செகண்ட் டே இல்லை. சார்கிட்ட சொல்லாமல் சாரோட முக்கியமான 3 அசோசியேட்ஸ் ஓடி போயிட்டாங்க, சொந்தமாக படம் பண்ணணுன்னு சார்கிட்ட சொல்லாமல். இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் இவரை நம்பி ஒரு படம் கொடுக்குறாங்க, புதுமுகத்தை வச்சு படம் பண்ணுறாரு. ஒரு ஷூட்டிங்கே தெரியாத ஒரு ஊரில் வேறு. மத்தியானம் வரைக்கும் கலராக புடவை கட்டிட்டு இந்த பொம்பளைகள்லாம் நிற்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குறதுக்கு. கண்டினியூட்டி யாரையுமே கிடைக்க மாட்டாங்க. எல்லாமே சார் தனியாக மஞ்சள் கலர் போட்டு ஒரு பொம்பளை அந்த புடவை கட்டிட்டாங்க நின்னாயா
யாராவது ஒரு மஞ்சப்படை இருக்கா, மஞ்சப்படை கட்டிட்டு ஆம்பளை யாராவது வந்து இல்லையா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி கோயம்புத்தூரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட், பொள்ளாச்சியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. கொண்டு போனால் இங்கேருந்து தான் கொண்டுட்டு போகணும். அப்படி அந்த பஞ்சாயத்து சீனுக்குன்னு கொண்டு போன கொஞ்சம் பேர் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது புடவை கட்டி நிப்பாட்டியா, ஒரு ப்ளூ கலர் புடவை கட்டி தான் அந்த பொண்ணு அப்படி நிப்பாட்டு. இப்படி கஷ்டப்பட்டார், வெளியவே சொல்ல முடியல. அதனால தான் அந்த படத்தில் கிளாஸ் ரூமில் ஒரு சீன் வச்சுட்டு கடைசியில் ஒரு திட்டுவார், குரு துரோகிங்களான்னு திட்டுவார். பொய் சொல்கிறதுக்கு அவங்க தொடர்ந்தாங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை. அவர் திட்டினது வந்துட்டு இவங்கள தான் திட்டியிருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஆமாம் ஆமாம். கன்னிராசிங்கிற படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு சொல்லாமல் போயிட்டார் பாண்டியராஜன். லிவிங்ஸ்டனும் குமாரும் அறுவடை நாள்ங்கிற படத்துக்காக அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சார் வந்து சாருக்கு இளமுருகு, கோவிந்தராஜனை, அப்புறம் திலகர் மருதுன்னு ஒரு விஸ்வம் மட்டும் இருந்தார், விஸ்வம் அசோசியேட் அவர் இருந்தார். அந்த படத்தில் ஜாயின் பண்ணவர் தான் திலகர் மருது. இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாரு தெரியாது. பொதுவாக வந்துட்டு எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு இந்த saree கட்டி சொல்லித்தரது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பாக்கியராஜ் சார் தான் வந்துட்டு முதல்ல சேலை கட்ட சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கூன் போட்டு நடக்கிறத, நீங்கள் கூன் போட்டு நடக்காதம்மா, பெண்ணுனா இப்படி தான் நடக்கணும், இப்படி இப்படி இரு, இப்படி பேசுன்ட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. பாக்கியராஜ் சார் காட்ஃபாதராக நீங்கள் நிறைய அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பாக்கியராஜ் ஒரு அம்மாவாக உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக. அதாவது ஒரு கேமரா முன்னாடி உள்ள டிசிப்ளின் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை திட்டினா நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போனால் அந்த படத்துக்கு எவ்வளோ நஷ்டங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டியதில்லை. எனக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்கல, நீங்கள் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்னை திட்டிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டி அவர்கிட்ட? ஒரு வாட்டி இல்லை. அப்புறம் வந்து தபார், நீ இங்கே வந்திருக்கிறது நடிக்கிறதுக்கு, என்ன அந்த பசங்களோட சுற்றிட்டு இருக்க, ஒன்றால் தான் வந்து அந்த பசங்களும் சேர்ந்து கெட்டு போகிறாங்க, என்ன பண்ணிக்கிட்ட, பாண்டி ஆடுற இடமா இது, ஷூட்டிங்காக பாண்டி ஆடுற இடமா அப்படிம்பார். அந்த கிராமத்துலேருந்து ஒரு 5-6 பொண்ணுங்களுக்கு சேர்த்துப்பேன். அப்போ சும்மா இருக்கும், வாடா சுரேஷ் ஓடி போயிடலாண்டா அப்படி கோச்சிட்டு போயிருக்கீங்களா? இல்லை, கோச்சிட்டு போயிட்டு நம்ம சாயங்காலம் ரூமுக்கு வந்தோடனே சாரே வந்து அவருடைய டச்சப் இருக்கார், அது ஓடிட்டு போதுரா போய் பேசு அப்படின்னோடனே அந்த பையன் சார் ஒரே டென்ஷனில் பேசிட்டாரா, சாரி சொல்ல சொன்னார். சும்மா எதுக்கு சாரி சொல்கிறாரு உங்கள் சாரு, அதெல்லாம் வந்து லொக்கேஷனில் திட்டிட்டு வந்து இங்கே வந்து சாரியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் போகிறேன், பெட்டியெல்லாம் எடுத்துக்கோங்க, சக்குமா பெட்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போயிட்டு மறுபடியும் வருவாப்புல சார் வந்து, சாரும் சரி கிளம்பிடலாம், எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவை தனியாக கூப்பிட்டு என்ன இப்படி சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் எப்படி, எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பெரிய கேரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, பின்ன எப்படி உங்கள் சார் அந்த மாதிரி திட்டாக்கா, அதெல்லாம் வீட்டில் நாங்கள் யாரும் திட்டுறது கிடையாது, நீங்கள் அப்படின்லாம் திட்டக்கூடாது. இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கம்மா, ஒரு நாள் நாளைக்கு திட்டினாக்கா நாளைக்கு கண்டிப்பாக நீ போயிடலாம், இப்படி ஒப்பேத்துறது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சா, நான் அனுப்பவே போகிறதில்ல, இவங்க நான் போகவும் போகிறது, எனக்கு நல்லா தெரியும் நான் தப்பு பண்ணதுனால தான்ட்டு, ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு பயமே கிடையாது, எனக்கு அவரை பயமே வரல. ஒரு பயப்படுற மாதிரி அன்றைக்கி இருந்த பாரத ராஜா உள்பட பல டைரக்டர்ஸ் வந்து கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுவாங்க கதாநாயகி, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா நடிக்கலைன்னா அடிச்சிடுவாங்க, சில குருக்கன்மார்கள் சில டீச்சர்ஸ் அப்படி தானே, படிக்கலைன்னா அடிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான். பட் சாருக்கு அதெல்லாம் முடியாது. என்னை பயமுறுத்துறதுக்காக முகமெல்லாம் பயங்கரமாக வச்சுப்பார். நான் அந்த நேரம் பார்த்து ஜூஸ் வாங்கி குடிப்பேன், ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடிப்பேன், ஏன்னா வீட்டுக்கு போனால் அது கிடைக்காதே, அதனால் அதை வாங்கி குடிச்சிடுவேன். என்னை குண்டாக்குறதுக்காக தான் எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்ருக்கு. என்னெல்லாம் மேம் பண்ணார் உங்களுக்கு குண்டாக்குது? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க 9th ஸ்டாண்டர்ட் தான், ஸோ நீங்கள் வரப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், லீனாக இருப்பேன், ரொம்ப ஒல்லி, இங்கே இரும்பெல்லாம் தெரியும். ஏவிஎம் தான் ப்ரொடக்ஷன். சார் வந்து என்ன பண்ணாருன்னா, ப்ரொடக்ஷனில் நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறேன், எல்லாருக்கும் தக்காளி சாதம், அந்த சாதம், இந்த சாதம் எல்லாம் இருக்கும். தீபா வந்து நல்லா சாப்பிடக்கூடியவங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சின்னதுலேருந்தே தெரியும். அவங்க வந்து பாப்பா ஈரெல்லாம் கொடுத்து விடுவாங்க, ஈரல், மீன் குழம்பு, அது இதுன்னு இருக்கும். அப்போ உடனே நான் அக்கா இதில் ஈரெல்லாம் இருக்குது, கொடு ஜன்னல் வழியாக என்ன கொடு அப்படிம்பாங்க. நான் அப்படியே அள்ளி கையில் கொடுப்பேன், அவங்க அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இதை வந்து அவங்க கூட இருக்கிறவங்க எப்படியோ எங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வெளியே போச்சு, லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனோடனே 2 நாளைக்கு ஒரு தடவை நாராயணன் நானின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் மேனேஜர். அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை வருவார். அவர் அந்த எக்ஸ்போஷரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரார். வந்து பெரம்பு ஒன்று இவ்வளோ பெரிய பெரம்பு எடுத்துகிட்டு வருவார், விசிட்டு வீசுவார்.
உசுருன்னு பயந்துடுவார். மரியாதையாக சாப்பிடு. இப்போ எங்கள் வீட்டில் கூப்பிட்ற மாதிரி பொடின்னு தான் கூப்பிடுவார். எங்கள் வீட்டு ரொம்ப நல்ல பழக்கம் அவருக்கு. கொன்று விடுவேன். சாப்பிடு. அள்ளி அள்ளி எடுத்து கொடுக்குறியா நீ? ஏன் எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? எப்படி உடம்பை எப்படி வச்சுருக்க? எவ்வளோ பெரிய ஒரு இதுவான ஒரு கதாநாயகன் ஒரு நடிக்கிற, ஏதாவது சீரியஸாக இருக்கா? சாப்பிடு. நான் முழுங்குவேன். தண்ணி ஊற்றி 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 முழுங்குவேன் நான். அப்படி மிரட்டுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார். அதே சாரு சின்ன வீடு எடுக்கும்போது எங்கள் அக்கா குண்டாகிறதுக்காக ரசகுல்லா ப்ரொடக்ஷன்லேருந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. காலையில் பழைய சாதம் ரெடி பண்ணி டெய்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க சொல்லுவார் அக்காவை. ஏன்னா அந்த குண்டா இருக்கிற கேரக்டர்னு தான் அந்த விமர்சனம் பண்ணுறதே. சின்ன வீடுங்கிற படம் நீங்கள் பாருங்கள், எப்படி ஒரு அல்பனாக நடிச்சிருப்பார் தெரியுமா? பயங்கர தானே ஒரு அழகன்னு சொல்லிக்க வேண்டியது. கொஞ்சம் குண்டாக இருக்கிற அந்த பொண்ணு எம்காம் படித்தவங்க, இது பெரிய படிப்பாளி மாதிரி எல்லாம் இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார் படம் பூரா ஒரு பொண்டாட்டி. வேறு எந்த கதாநாயகன் நடிக்க மாட்டாங்க. தான் டைரக்ட் பண்ணுற படத்தில் தன்னையே மெச்சுக்கிறதுக்கு, தன்னை ஒரு இதுவாக காமிச்சிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் எழுதக்கூடாதா? ஏயா கோழி திருடுற மாதிரி முழிக்கிற? அப்படியே அமாவாசை திருட மாதிரி மூஞ்சி. தன்னையே தாழ்த்திக்கிட்டு தான் அவர் வந்து ஒரு சக்ஸஸில் இருந்தார். அவருடைய எல்லா படங்களையும் மறுபடியும் நீங்கள் ஒரு முறை எடுத்தாலும் அந்த காலகட்டத்தை விட இப்போ ஹிட் ஆகும். ஒரு கதையை கூட நீங்கள் வந்து மாற்றி நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட படங்களை இயக்குன ஒரே டைரக்டர் கே. பாக்யராஜ். நீங்கள் எந்த படமாக இருக்கட்டும், மௌனகீதங்கள் எல்லா வருஷமும் எடுக்கலாம். வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிட்டு தான். அந்த நாட்கள் எடுக்கலாம். எத்தனை படங்கள் அவருடைய படங்கள், பாமா விஜயம் எடுக்கலாம், சின்ன வீடு எடுக்கலாம். பெரிய அளவில் அந்த கருத்துக்கள் எதுவும் மாறுபடலை. மற்றவங்க முன்னாடி வந்து ஒரு குண்டான ஒரு பொண்டாட்டியை வந்து ரொம்ப பெருமையாக கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எந்த ஆண்மகனும் மனசளவில் பெருசாக வளரலை. ரொம்ப ரேராக இருப்பாங்களா இருக்கும். பட் அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கும். பொண்ணு அவள் தன்னை விட பணம் அதிகம் உள்ளவளாக இருப்பாள். அவள் உடல் இருக்கிற அளவுக்கு தங்கத்தை போட்டு அமைச்சிருந்துருப்பாங்க. நல்லா இருக்கிற பொண்ணுங்களை வச்சே வாழ மாட்டேன்றாங்களே எவ்வளோ பேர். ஸோ தப்பு சொல்ல வரல. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றார் போல படம் எடுத்தவ. மற்ற இயக்குனரை பாருங்கள், அன்றைக்கி எடுத்து அந்த படம் இப்போ எடுத்து பண்ண முடியாது. பாக்யராஜ் சார் மட்டும்தான். இல்லைன்னா கண்ணால் எடுத்து தின்ன ஆசையெல்லாம் எத்தனை படம் அவருடைய படம் அவருக்கு தெரியாமல் திருடி நான் நடிச்சிருக்கேன் மற்ற இடங்கள்ல. அவர் தெரிகிறப்ப என்ன மேம்? நான் சார் கண்ணதாசன் படத்தை வந்து நான் வந்து மலையாளத்தில் பண்ணி பெஸ்ட் ஆக்ட்ரஸ், கன்னடத்தில் என் 2வது படம் அதே தான் சார். அந்த படம் எடுக்கிறாங்க சார் கேஸ் போடுங்க சார் அப்படிம்பேன். வந்து அவங்க ஆசைப்பட்டு தானே எடுக்கிறாங்க, அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு இல்லை, அப்போ அதை எனக்கு சந்தோஷம் தானேம்மா அப்படிம்பார். வேற ஒருத்தர் இருந்தால் விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னா 100% நல்லா தெரியுது அவருடைய படம் தான். அந்த ஆறாரவும் சுந்தரகாண்டமெல்லாம் மம்முட்டி நடித்து ஆக்ட் பண்ணி வந்தது, வெளியே வந்துச்சு, பெரிய ஹிட்டு. எல்லாருக்கும் தெரியும் இவரோட படம் தான் அப்படின்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், முந்தானி முடிச்சுக்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு இந்தியன் ஒரு படம், பாபு கணேஷ்னு ஒரு டைரக்ட் பண்ண படம், புது ப்ரொடியூசரு, கரூர்காரரு. அந்த படம் வந்து ஊட்டி குன்னூரில் நடக்குது. அந்த இதுக்காக போய் இறங்கியிருக்கோம். அப்போ அங்கே ஹோட்டல் வந்து முதல்ல இருந்தே குன்னூருக்கு போனால் ப்ளூ மவுண்டன் ஒரு ப்ளூ லாகோனா ப்ளூ மவுண்டன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஒரு ஹோட்டலில் தான் எல்லாருமே தங்குவாங்க. ஒரு மலையாளி ஓனர் அது, நாராயணன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு நேராக அங்கே தான் போவாங்க எல்லோரும். போனோடனே அவங்க சொன்னாங்க ரூமெல்லாம் எல்லாமே எல்லாம் கமிட் ஆகிப்போச்சு. ஸ்யூட் ரூம் வந்து ஒன்று தான் இருக்குது, அது பாக்யராஜ் சாருடைய 7ஆம் நம்பர் ரூம் மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட கேட்காம நாங்கள் யாரும் அதை கொடுக்க மாட்டோம். எனக்கு கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் அவர் வந்து ஊட்டியில் அந்த குன்னூரில் வித் ஃபேமிலியை வந்து இறங்கிட்டு போவார் அந்த மாதிரி. நான் சொன்னேன் சார் தான் இல்லையே இப்போ எந்த படமும் சார் குன்னூரில் பண்ணல, இப்போ நீங்கள் என்ன ஒரு கால் பண்ணிட்டு கேளுங்களேன். சார் வருவாரா 2-3 நாளில், ஒரு வேளை வந்தாலும் இந்த பக்கமாக கிடையாதான் சார், கோயம்புத்தூர் ஏதோ வந்துட்டு போகிறாராம், அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு போயிட்டேன். போய் ரூமில் தங்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டே போய் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன். சார் கூட இருக்கிறவங்க எல்லாம் நிற்கிறாங்க. நான் சொன்னேன் சார் வந்தார் அப்படின்னு. இல்லைம்மா சார் காலையில் ஃப்ளைட்டில் போயிட்டார் ஊட்டியிலேருந்து, நாங்கள் இப்போ தான் சாயங்காலம் ட்ரெயினுக்கு இங்கே போகலான்னு வந்தோம், அதனால தான் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு இங்கே இறங்கியிருக்கோம். இங்கே இருந்தேன்னா கோயம்புத்தூர் போய் இது பண்ணிவிடுவோன்னு. சரி இன்னும் நான் என் ரூம் வாசலில் போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளோர்லேயே வர்றாங்க.
அந்த ஏரியாலே நின்றுட்டுருக்காங்க. இங்கேயே நிற்கிறாங்க. எதுக்கு மூர்த்தி சார் எங்கேயே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அதோ அந்த ரூமில் தான் ஃபுட்டு சொல்லியிருக்கோம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகிறதுக்காக இங்கே வந்தோம், பாத்ரூம் போகிறதுக்காக வந்தோம். சரிண்ணே அப்படின்னு ரூபம் திறந்து உள்ளே போயிட்டு வெளி ரூமில் இருந்து அப்படி உள் ரூமுக்கு போய் லைட்டை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. கண்ணாடி முன்னாடி ஒரு உருவம் இப்படி ஒரு மாதிரியே உட்காந்துருக்குது. பார்த்தா அது இப்படி எந்திரிக்குது. ஐயோன்னு ஒரு கற்றுட்டு பேய் 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 இன்னும் கத்தி. நான் கத்த என் பக்கத்தில் இருந்தேன் ஏற்றசாரம்மா, அவங்க பேயும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, நான் கத்துறேன்னு அவங்களும் கத்துறாங்க. பேய் வந்துருச்சுன்னா இதுங்கெல்லாம் ஓடி வந்துருச்சுங்க. எல்லாம் ஓடி வந்து யாரோ லைட்டை போடுறாங்க. போட்டால் சாரு இந்த பிளாங்கெட் மாதிரி ஒன்று போத்திக்கிட்டு நிற்கிறாங்க. நான் சொன்னேன், இது என்ன அநியாயமாக இருக்குது சார். இவனை பயமுறுத்தலாம், அவங்களெல்லாம் வெளியே நின்று நீ மயக்க போட்டுருவியோ, பயந்து போவியோன்னு பயந்து தான் எல்லாரையும் வெளியே வேற நிப்பாட்டினேன். என்ன பயமுறுத்தி விட்ட நீ? பேய் மாதிரியா தெரிகிறேன் நான். சொன்னேன், இருட்டில் இப்போ பிளாங்கெட் வச்சு மூண்டாக எப்படி தெரிவிங்களா? அப்புறம் எல்லாரும் சிரித்தோம். அதுக்குள்ளே எனக்கு விறுவிறுத்து அந்த குன்னூரில் அந்த கிளைமேட்டில் செப்டம்பர் மாதம் அந்த குளிர்லேயும் வேர்த்து ஊத்துறேன் நான். அப்படி ஒரு பயம். இவ்வளோ பயந்து இருக்கிறியா இன்னமும்? ஏம்மா நீ இப்படியெல்லாம் போட்டு பேயே பயமுறுத்திடுவே போல இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க போனதுக்கு பிறகு அவங்க கூட வந்தவங்களாம் சிரித்தாங்க. போனதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சுப்பார், அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அவருடைய மைண்ட் எந்த அளவுக்கு. சின்ன குழந்தையோட மைண்டு. நீ உன்னை சின்னதில் பார்த்தது எப்படி இருக்கோ அதே மாணவியாக பார்த்து உன்னை பயமுறுத்தத்துக்கு வந்திருக்கிறார் பாரு, நீ அந்த மனசை கவனிச்சியா? எந்த குருநாதராகவும் இந்த வேலை செய்வாரா? ஒரு கெத்தாக அந்த மாணவிகிட்ட இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. இல்லாமல் ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சு பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு பிளாங்கெட்டை போட்டுக்கிட்டு இப்படி கூப்பிடுறாரு வேற, கூப்பிடுறாரு. அதுன்னு தான் பயந்து ஓடிட்டேன் நான் வெளியே. இப்போ அந்த எனக்கு ரொம்ப அதை நினைக்கும் போது சிச்சோ, வேற யாரும் அப்படி ஒரு டீச்சர் இருக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில். நான் பூர்ணிமாட்ட அக்காட்ட சொன்னால் அக்கா விழுந்து 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 சிரிக்கிறாங்க. இப்படிதான்ப்பா. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Daily Logie Wellness Sugar. வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.